Hi friends, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 3 துறையில வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த துறையில வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இதற்கான தகுதிகள் என்ன போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இது பற்றிய ஒரு சில தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எங்கன்னா தமிழ்நாடு சமூக நலத்துறையில வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த துறையில உமன் ஹெல்ப்லைனுக்கு ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்றாங்க. மொத்தம் 6 போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க. உமன் ஹெல்ப்லைன் கோஆர்டினேட்டர், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸர், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ரிசர்ச்சர், மேனேஜர் சூப்பர்வைசர், கம்யூனிகேஷன் ஆஃபீஸர், கால் ரெஸ்பாண்டர். சோ இது மாதிரி 6 போஸ்ட் ரெக்ரூட் பண்றாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுதுங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எல்லா போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி கேட்கறாங்க, கூடவே எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறாங்க. நீங்க நோட்டிபிகேஷன் செக் பண்ணி பாருங்க எல்லா போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதியுடையதா இருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, அதை ஃபில் பண்ணி போஸ்டல்ல அனுப்பணுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எந்த அட்ரஸ்க்கு போஸ்டல் மூலமா அனுப்பணும் கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்க அப்ளிகேஷன்லாம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பாத்தீங்கன்னா 10/7/2019 வந்து சேர்ந்துருக்கணுங்க. இந்த ஜாபுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட் கால்ஃபர் பண்ணிருக்காங்க, அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அதுவும் கொடுத்திருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்க. யாரெல்லாம் தகுதியுடையதா இருக்கீங்களோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. அடுத்த வேலை வாய்ப்பு எங்கன்னா தமிழக அரசின் பால்வளத்துறையில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய போஸ்ட் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், இன்ஜினியரிங் மேனேஜர், ஃபோடர் மேனேஜர், அதாவது மாட்டு தீவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த போஸ்டுக்கான மேனேஜர், டைரி டெப்டி மேனேஜர், எக்ஸிகியூட்டிவ், பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3, லேப் எக்ஸிகியூட்டிவ், டைப்பிங் எக்ஸிகியூட்டிவ். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் மாறுதுங்க. கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. என்ன போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டீடைலா கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஓபிசி, ஓசி, பிசிக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கெல்லாம் வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஜாபுக்கு பணியிடம் பாத்தீங்கன்னா மதுரையில தாங்க. யாராவது இந்த போஸ்டல் தகுதியுடையதா இருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, அதை ஃபில் பண்ணி நீங்க போஸ்டல் மூலமா அனுப்பணுங்க. எந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிபிகேஷன் லிங்க்லாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து 15/7/2019 வந்து சேர்ந்துருக்கணுங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் பால்வளத்துறையில் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்ட்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மொத்த வேகன்சி 30 கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா +2 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லனா ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணுங்க. இந்த ஜாபுக்கு மாச சம்பளம் வந்து 15,700 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் கிடைக்குங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஓபிசி, ஓசி, பிசி பிரிவினருக்குலாம், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்குலாம் வந்து கட்டண சார்ஜ் எதுவுமே இல்லங்க, ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, ஃபில் பண்ணி போஸ்டல் மூலமா அனுப்பணுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், போஸ்டல் அட்ரஸ், நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த போஸ்டுக்கு யாரெல்லாம் தகுதியுடையதா இருக்கீங்களோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. அடுத்த வேலை வாய்ப்பு எங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 12வது முடிச்சிருந்தா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 11,000 கிடைக்கும். 45 வயசுக்குள்ள இருக்கணும். யாரெல்லாம் இந்த போஸ்டுக்கு தகுதியுடையதா இருக்கீங்களோ 10/7/2019 அப்ளை பண்ணிருக்கணுங்க. இந்த போஸ்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்டல் மூலமா நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும். போஸ்டல் அட்ரஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இந்த போஸ்ட் தகுதியுடையதா இருக்கீங்களோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. நேர்முக தேர்வு மட்டும் தாங்க, ரிட்டன் எக்ஸாம்ல எதுவும் கிடையாது. இந்த பதிவுல நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்க்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இந்த பதிவு குறித்து டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.